தமிழகத்தில் தீவிரமான யூடியூபராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் சவுக்கு சங்கருக்கு எதிராக இன்று மாலை பெண்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் பதற்றத்தை தோற்றுவித்தது. கோவையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. கோவையில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த அழைத்துச் செல்லப்பட்ட போதே பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முன்னதாக பெண்களை அவதூறாக பேசினார் என்ற அடிப்படையில் சவுக்கு சங்கர் இன்று காலை கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரை விசாரணைகளின் பின்னர் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த அழைத்துச் சென்றனர். இதன்போது அவருக்கு எதிராக பெண்கள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளார்கள். முன்னதாக லஞ்ச ஒழிப்பு பணியில் பணியாற்றிய அவர் அந்த பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட பின்னர் தீவிரமான யூடியூபராக செயற்பட்டு வருகிறார். இந்திய மக்களவைத் தேர்தலின் போது நரேந்திர மோடி தெரிவித்த கருத்து ஒன்று தற்போது ஊடகங்களில் விமர்சனமாக வெளியிடப்பட்டு வருகிறது. ஏற்கனவே முஸ்லிம்களுக்கு எதிராக அவர் வெறுப்புமிக்க பேச்சுக்களை பேசியமையும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருந்தது. இந்த நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவர் தீவிரமான பிரசாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார். இதன்போது தமக்கு சொந்த வீடு இல்லை என்றும் சொந்த சைக்கிள் கூட இல்லை என்றும் மோடி தெரிவித்திருந்தார். எனினும் இதனை சுட்டிக்காட்டியுள்ள ஊடகங்கள் ஏற்கனவே அவர் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற போது தமது சொத்துக்களாக குஜராத் காந்தி நகரில் 1 கோடி ரூபாய் பெறுமதியான சொந்த வீடு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளதை ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. தமிழ்நாட்டு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக இன்றைய தினம் மதுரையில் மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்று வணிக நிறுவனங்கள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் மே 5ஆம் தேதியான இன்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் 41வது வணிகர் விடுதலை முழக்க மாநில மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான வணிகர்கள் மதுரையில் ஒன்று கூட உள்ளனர். இதன் காரணமாக இன்று தமிழ்நாடு முழுவதும் கடைகள் மற்றும் விருந்தகங்கள், ஹோட்டல்கள் என்பன இயங்காது என்று வணிகர் கழக பேரமைப்பு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் குறித்து கெய்ரோவில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தையின் போது பெரும்பாலும் போர் நிறுத்தம் ஒன்று தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக இருக்கும் வகையில் தீர்மானம் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாலஸ்தீனத்தில் பெரும்பாலான மக்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேலின் மீது போர் நிறுத்தம் ஒன்று குறித்து அழுத்தங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதே நேரம் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இந்த போர் நிறுத்தம் ஒன்று அவசியம் என்ற அளவிலேயே தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தத்துக்கு செல்லுமாறு அழுத்தங்களை கொடுத்து வருகின்றன என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.